இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வாக்கு சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார், நம்மை மீட்கிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் கண்மலை, கோட்டை, நான் நம்புகின்ற துருகம் என்று சங்கீதத்திலே வாசிக்கின்றோம். அதனாலே அந்த தெய்வத்தை நாம் போற்றி வணங்குவோம், புகழுவோம், மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று நடக்கின்ற காரியங்கள் தான் சொல்லுகின்றது. அதனாலே கடைசி நேரத்தில் வாழ்கின்ற நாம் பரிசுத்தமாய் வாழவும், ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ரட்சிப்பை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். Have a blessed day. God bless you. Take care. Be safe. Give heart to God and to man. Please subscribe, like and share it. Thanks for watching.